ஆதி என்னும் பராபரையே அன்பான வனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனை செய்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் ஆன்மீகம் என்ற தலைப்பில் தொடர் காணொலிகளாக தந்த வகையில் இன்று ஆஞ்சநேயரின் மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவு நவ கிரகங்களில் எந்த கிரகத்தினுடைய பாதிப்பு இருந்தாலும் அல்லது எந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி பாதிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் சிரமம் நெருக்கடியை தரும் பட்சத்தில் 9 ஆஞ்சநேயர்கள் ஒரே இடத்தில் உள்ள தமிழ்நாட்டில், அதாவது தெற்கு பகுதியில் திண்டுக்கல்லில் உள்ள ராம் நகரில் நவ மாருதிகள் உள்ளன. இவைகளை கிழமை வாரியாக வழிபட்டு வரேன். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தினுடைய பாதிப்பு இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய பாதிப்புகளை குறைத்து நலமுடன் நல்வாழ்வு வாழ இந்த நவமாருதிகள் அருளை அள்ளித்தருகிறார்கள் என்பது ஒரு ஐதீகம். இவரை பாலவ மாருதி, இவரை ஞாயிற்றுக்கிழமை வழிபட சூரியனால் பாதிக்கப்பட்டவர்கள், சூரிய திசை நடப்பவர்கள், சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்தரம், உத்தராடம் மற்றும் மேசம், சிம்மம், தனுசிலிருந்து மற்றும் ரிஷபம், கன்னி, மகரம், அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்திலேயும் 2ஆம் பாதத்திலேயும் இருப்பவர்கள் மற்றும் உத்தர நட்சத்திரம் 1 பாதம் 2ஆம் பாதத்தில் இருப்பவர்கள் மற்றும் உத்திராட நட்சத்திரம் 1 பாதம் 2ஆம் பாதத்தில் அமையப்பெற்றவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் உள்ள பாலவ மாருதியை வணங்கி தொடர்ந்து 21 நாட்கள் வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு விரும்பத்தக்கதாகவும் சந்தோஷத்தை தரத்தக்கதாகவும் இருக்கும் என்பதில் மாற்ற கருத்தில்லை. அடுத்து யோக மாருதி என்று சொல்லப்படுகிறது. திங்கட்கிழமை இவரை வழிபடலாம். சந்திர மகாதிசை நடப்பவர்கள், சந்திர புத்தி நடப்பவர்கள், அமைதி இல்லாத மனம் சார்ந்த விஷயத்தில் குழப்பங்கள் நிறைந்து மற்றும் தைராய்டு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் மற்றும் சளி சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் இந்த யோக மாருதியை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தினாலும், திருவோண நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது தசாபுத்தியை நடத்தினாலும் இந்த யோக மாருதியை வணங்கி வர உங்களுடைய சிரமங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைவதை கண்கூடாக பார்க்க முடியும். அடுத்து தீர மாருதி என்று சொல்லக்கூடிய மாருதி செவ்வாய்க்கிழமை நாள் வெற்றிலை மாலை அணிவித்து இவரை வழிபட்டு வர விபத்து, வம்பு, வழக்கு, கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகளிலிருந்து முழுமையாக விடுபடலாம். அது மட்டுமில்லாமல் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அல்லது மிருகசீரிசம் முதல் 2 பாதமான ரிஷபராசியில் பிறந்தாலும், அடுத்த 2 பாதமான மிதுன ராசியில் பிறந்தாலும், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2 பாதமான கன்னிராசியில் பிறந்திருந்தாலும், 2வது 2 பாதமான துளாராசியில் பிறந்திருந்தாலும், மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாலும், கும்பராசியில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் அவர்கள் இந்த தீரமாருதியை வணங்கி வர இந்த செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பூரணமாக விலகி நல்ல யோகத்தை அனுபவிக்க அருள்புரிகிறார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது
பஜனை மாருதி என்று சொல்லப்படுகிறது. புதன்கிழமையில் இவரை வழிபட வேண்டும். தோல் நோய்கள், புத்தி சுவாதீனமன்மை அல்லது மனம் சார்ந்த அல்லது மன பிரட்சியால் ஏற்பட நோய்கள் போன்ற நோய்கள் இருந்து இவர்கள் பூரணமாக விடுதலை பெற வாய்ப்பிருக்கிறது. இவர்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்து இருந்தாலும் அல்லது ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும், அதாவது கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தினாலும், விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தினாலும், மற்றும் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் தோல் சம்பந்தப்பட்டது மற்றும் நரம்பியல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மற்றும் தாஸ்தாவேசுகள் என்று சொல்லக்கூடிய பத்திரம் சார்ந்த பதிவுகள் சார்ந்த தொந்தரவிலிருந்து பூரணமாக விடைபெற அல்லது நிவாரணம் பெற இந்த பஜனை மாருதி முழுவதுமாக அருள் புரிகிறார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து வீரமாருதி. வியாழக்கிழமையில் இவரை எலுமிச்சை மாலை அணிவித்து வணங்கி வர புத்திர லாபம் கிட்டும் என்று சொல்லப்படுகிறது. பெரியோர்களுடைய ஆசி கிட்டும் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் புனர்பூசம், விசாகம், போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், புனர்பூசம், விசாகம், போராட்டாதியில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தினார். அதாவது புனர்பூசம் முதல் 3 பாதமான மிதுன ராசியில் பிறந்திருந்தாலும், கடைசி ஒரு பாதமான கடகராசியில் பிறந்திருந்தாலும், முதல் 3 பாதமான விசாக நட்சத்திரத்தில் துளாராசியில் பிறந்திருந்தாலும், கடைசி ஒரு பாதமான விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாலும், பூரட்டாதி முதல் 3 பாதமான கும்பராசியில் பிறந்திருந்தாலும், கடைசி ஒரு பாதமான மீனராசியில் பிறந்திருந்தாலும் இவர்களுக்கு வரக்கூடிய இந்த வீர சிவாஜியை எலுமிச்சம்பழை மாலை சாட்டி வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள், பிரச்சனைகள் விலகி சுபமான வாழ்க்கை வாழ வழி செய்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அடுத்து தயான மாருதி என்று சொல்லப்படுகிறது. இது வெள்ளிக்கிழமை வணங்கி வர திருமணம் கைகூடும் மற்றும் பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவு மற்றும் துணிமணி சம்பந்தப்பட்டது வர்த்தகம் செய்யப்படுபவர்களுக்கு இவர்களுக்கு மிக மிக உதவிகரமாக இந்த தயான மாருதி அருளை அள்ளி தருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அது மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் நடு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், சிம்ம ராசியில் பூர நட்சத்திரமான நடு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், தனுசு ராசியில் போராடி நட்சத்திரமான நடு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி தருகிறது என்று சொல்லுகிறார்கள். அடுத்து பக்த மாருதி. சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, சனி திசை, சனி புத்தி. அடுத்து கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீனராசியில் பிறந்திருந்தாலும் அல்லது இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்களிலிருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் அதனால் வரக்கூடிய பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுபட்டு சுபத்தை அள்ளித்தருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பவ்ய மாருதி. அனைத்து கிழமைகளையும் ஏற்றது. இந்த பவ்ய மாருதியை வணங்கும் பொழுது நீங்கள் பச்சரிசி பொங்கல் வைத்து நைவேத்தியம் கொடுத்து இந்த மாருதியை வணங்கி வர அனைத்து கிரகங்களிலும் சகல தோஷ நிவர்த்தியாக பலனளிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சஞ்சீவி மாருதி என்று சொல்லப்படுகிறது. இது பிரதோஷத்தன்று, ஒவ்வொரு வளர்பிறை பிரதோஷம் மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தன்று இவர்கள் துளசி மாலை அணிவித்து 9 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர சகல தோஷங்களும் மற்றும் நோய் நொடிகள் சம்பந்தப்பட்டது, பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற அனைத்து தொந்தரவுகளிலும் வந்து நிவர்த்தி கிடைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆஞ்சநேயன் சிறப்பு வானுயர்ந்ததாக இருப்பினும் குறைந்தபட்சம் இங்கு குறிப்பிட்ட இருக்கும் ஸ்தலங்களுக்கு விஜயம் செய்து அவர்களுடைய அருளை பெற்று நலமுடன் வாழ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கோரி அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம்.
தங்கமான் வலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.